புரட்சி கலைஞர் மகன் இளைய புரட்சி கலைஞர் சண்முக பாண்டியன் நடித்திருக்கும் படைத்தலைவன் படம் திரைக்கு வந்து ரசிகர்களின் ஏகோபித்த வரவேற்பை பெற்றிருக்கிறது. இப்படத்தை அன்பு இயக்கியிருக்கிறார். இசைஞானி இளையராஜா இசையமைத்திருக்கிறார். இப்படம் பத்திரிகையாளருக்கு திரையிடப்பட்டது. பின்னர் பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்தபோது சண்முக பாண்டியனுக்கு இளைய புரட்சி கலைஞர் என்ற பட்டம் வழங்கப்பட்டது. படைத்தலைவன் பத்திரிகையாளர் சந்திப்பில் சண்முக பாண்டியன் மற்றும் படக்குழுவினர் பேசியதை இப்போது காணலாம். பிரஸ் மீடியா நண்பர் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி. படம் வந்து படைத்தல் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க. இந்த டீமோட மிகப்பெரிய உழைப்பு. தம்பி சண்முக பாண்டியன் ஒரு நல்ல ஆக்ஷனாக இதில் பண்ணியிருக்காங்க. நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணணும். எனக்கு வாய்ப்பு கொடுத்த அன்பு தம்பிக்கு என்னோட நன்றி சொல்லிக்கிறேன். ப்ரொடியூசர் சார், அப்புறம் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண சுதீஷ் சார், அப்புறம் ரமேஷ்ண்ணா, நீங்களாம் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு படத்தை கொடுத்துருக்கோம். நன்றி. பிரஸ் அண்ட் மீடியாவுக்கு என்னுடைய மாலை வணக்கம். ஒரு நல்ல காவியத்தில் நானும் இருக்குன்றது ஒரு பெருமையாக இருக்குது. பிரஸ் அண்ட் மீடியா சப்போர்ட் பண்ணணும். இது மக்களை எடுத்து போகணும். பிரஸ் அண்ட் மீடியாவுக்கு வணக்கம். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்துக்கு நேரில் கொண்டு இப்போ உங்கள்கிட்ட கொடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் இதை நீங்கள் தான் கொண்டு போகணும். கண்டிப்பாக உங்களோட மீட்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணாமல் பரமசிவன் கேகேஆர் சார், இதை இவ்வளோ பெரிய கிராண்ட் ரிலீஸாக கொடுத்த சுதீஷ் சார், அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். கண்டிப்பாக இதை எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்துருவீங்க நம்புகிறேன். பிரஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். படம் வந்து நீங்கள் எல்லோரும் பார்த்துருக்கீங்க, நல்ல ரிவ்யூ சொல்லியிருக்கீங்க. நன்றி. நீங்கள் தான் வந்து இந்த படத்தை மக்களுக்கு நல்லபடியாக சேர்க்கணும். எப்படி நீங்கள் உங்களுக்கு என்ன ஆக்சுவலாக ஃபீல் ஆச்சு, படத்தில் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்களோ அதை மக்களுக்கு நல்லபடியாக சொல்லி நீங்கள் வந்து படத்தை இன்னொரு ஸ்டெப் மக்களுக்கு நீங்கள் ரீச் பண்ண வைப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நாங்கள் எல்லோரும் எங்கள் பெஸ்ட்டை கொடுத்துருக்கோம். நீங்கள் உங்களோட ரிசல்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். படம் எப்படி இருந்துச்சு, பிடிச்சிருந்தா இல்லையா, என்ன பெட்டர்மெண்ட் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்ட்டு. அதே மாதிரி அப்பாவோட ஏஐ வந்திருக்கு படத்தில். அது நிறைய பேர் வந்து வீடியோஸ் எடுத்து போடுறாங்க, நிறைய பேர் பிடிச்சிருக்கு. ஸோ பார்க்காத ஆடியன்ஸ் நீங்கள் போய் அதை நீங்கள் தியேட்டரில் பாருங்கள். அது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த படம் நிறையா ஸ்ட்ரகிளை தாண்டி நிறையா பிரச்சனையை தாண்டி வந்திருக்கு. இப்போ ஒரு வழியாக நாங்கள் தியேட்டருக்கு வந்துட்டோம். ஆடியன்ஸ் நீங்கள் தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணணும். நன்றி. பத்திரிகை நண்பர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இந்த படைத்தலைவன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதமாக 3-4 தேதி போட்டு அப்படியே தள்ளி வந்துருந்துச்சு. அப்போது சண்முக பாண்டியன் வந்து இப்போ தள்ளிலே போகுது, தேட்டர் கிடைக்கல அப்படின்னு இப்போ டைரக்டரும் ப்ரொடியூசரும் வந்து இதை பார்த்தாங்க. கேப்டன்சி ரீக்ரியேஷன் ஆரம்பித்து 25 இயர்ஸ் ஆகுது. சகாப்தம் மூலியமாக சண்முக பாண்டியனை 2014 அறிமுகப்படுத்தணும். அதுக்கு பிறகு பெரிய கேப்பு. ஸோ பெரிய படம் மீண்டும் சம வச்சு படம் பண்ணணும்னு ஒரு ஐடியா இருந்தது. அப்போ வந்து சொல்லும்போது ஏன் அந்த படத்தை நம்மளே டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணக்கூடாதுன்ட்டு ஒரு ஐடியா வந்து அதுக்கப்புறம் ஆரம்பிக்கும் போது வெறும் ஃபஸ்ட்டு ஒரு 120 தேட்டர் தான் ஆரம்பித்தோம். அது போக போக பார்த்திங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 375 சென்டர் போட்டிருக்கோம். ஸ்க்ரீன் பற்றி அதிகமாக இருக்கும். எஃப்எம்எஸில் பார்த்திங்கன்னா 150 தேட்டர், கிட்டத்தட்ட ஒரு 500 தேட்டருக்கு மேலே இன்றைக்கி வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. தமிழ்நாட்டில் எல்லா திரையரங்களும் காலில் இருந்து நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்குது. முக்கியமாக பார்த்திங்கன்னா சண்முக பாண்டியனுடைய அந்த ஃபைட் காட்சியை வந்து மீண்டும் கேப்டனுடைய ஃபைட் அப்படியே வந்து ஞாபகப்படுத்து அந்த அளவுக்கு இருக்காது. எங்களுடைய கட்சிக்காக சரி, கேப்டனுடைய ரசிகர்கள் வந்து அந்த கேப்டன் வர இடத்துல வந்து எல்லாம் அன்றைக்கி அழுகுறாங்க. அந்த சீனை பார்த்தா டைரக்டர் வந்து நல்லா அவருடைய அந்த கிளைமேக்ஸ் காட்சியை வந்து நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காரு. அதே ஒரு ப்ரொடியூசரும் சரி, அண்ணன் கேகேஆர் அவரும் சரி, தாஸ் அவர்களும் எல்லாமே வந்து கூட இந்த படம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி ப்ரெஸ் ஷோ போட்டிருக்கோம், நீங்கள்லாம் பார்த்துருக்கீங்க. எப்படி கேப்டன் நீங்கள் சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே போல் எங்களுடைய ஹீரோ இப்போ யாரோ சொன்னாங்க, ஒரு பேர் டைட்டில் வச்சாங்க. யார் டைட்டில் வச்சது? இளைய புரட்சி கலைஞர். என்ன டைட்டில்? இளைய புரட்சி கலைஞர். அது நீயே சொல்லு. நீங்கள் சொல்லுங்கள். அவர் டைட்டில் வச்சிருக்காரு. இவரெல்லாம் கேப்டனுடைய பழைய நண்பர்கள், எனக்கு நண்பர். அவர் இளைய புரட்சி கலைஞர் டைட்டில் வச்சுருக்காரு. அவருக்கு நன்றி தெரிவிச்சிருக்கோம். அது உண்மையாகணும். அந்த டைட்டில் வந்து உண்மையாகணும். நிறைய படங்கள் வரணும். எப்படி கேப்டன் வந்து நிறைய படங்கள் நடித்து ஏழை மக்களுக்கு நல்ல மாதிரி பண்ணி படங்கள் கொடுத்தாரோ அது மாதிரி வந்து சண்முக பாண்டியன் நிறைய படங்கள் நடிக்கணும். இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட சேர்க்க வேண்டியது உங்கள் கையில் தர என்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
வந்து உங்களுக்கு அந்த ஏஐல கேப்டன் கூட நடிக்கிற சீன் எப்படி இருந்தது? அந்த பொட்டு வச்ச பாட்டு நல்ல இதாக இருப்பாங்க. அந்த இருக்குது எப்படி? எனக்கு அப்பாவோட அந்த ஒரு பாடி டபுளை வச்சு பண்ணும்போது எனக்கு வந்து அது ரொம்ப எமோஷ்னலாக இருந்தேன். அன்றைக்கே நான் செட்டில் ஒரு 2 வாட்டி அழுதேன். யாருக்குமே தெரியாது, நான் ரூம் போயிட்டேன். என்னால் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன் இன்றைக்குமே வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கும் போதே நான் அப்பாவை ஸ்க்ரீனில் பார்க்கணும் அழுக ஆரம்பிச்சிட்டேன். நான் அறியாமலே அழுக ஆரம்பிச்சிட்டேன். வெளியே வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது நானும் சரி அண்ணனும் சரி கண்ட்ரோல் பண்ண முடியல, பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அந்த எமோஷன் எங்களுக்கு இன்னும் இருக்குது, கஷ்டமாக தான் இருக்குது. அப்பா எங்கள் கூட இல்லையேன்ட்டு. ஆனால் மேலே இருந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாருன்னு ஒரு நல்ல நம்பிக்கையில் நாங்கள் மூவ் ஆன் பண்ணி போயிட்டுருக்கோம். அதுதான் சார், எங்களுக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட் சார் அது. ஏன்னா எல்லாருமே அப்பாவோட பாட்டு இங்கே அங்கே நல்லா யூஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இந்த பாட்டை வந்து நாங்கள் லப்பர் பந்துலையோ வேறு எந்த படத்துலையோ யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நாங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிட்டு வந்தோம். ஸோ இது இந்த நிறைய பிரச்சனை நிறைய டிலேஸ் கழிச்சு படம் வந்ததுனால எங்களுக்கு டிலேவாக வந்துச்சு. ஆனால் எனக்கு வந்து அந்த பாட்டு தான் வைக்க போகிறோன்னொன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்பாக்கிட்டேயும் அப்போ பெர்மிஷன் கேட்டோம், அப்பா சரின்னாரு. அதுக்கப்புறம் தான் அந்த பாட்டையே நாங்கள் படத்தில் வச்சுருக்கோம். அப்புறம் இந்த படத்தில் உங்களுக்கு ஜோடி இல்லையா சார்? உங்களுக்கு படத்தில் ஜோடி இல்லை, அதை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறீங்க? எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு யானை படத்தில் இருந்துச்சு, யானை கூட தான் எனக்கு கதை. ஸோ எனக்கு அதுவே காதல் வந்து வடமாநிலத்தில் அவங்க தேடினே வருவாங்க. அது வந்து அன்ஃபில்லாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன் செகண்ட் பார்ட்டுக்காக வச்சுருக்கீங்களா? இல்லை பிரதர், அது நாங்கள் வந்து அது யானையை தேடி ஒரிசாவுக்கு போகிறது எனக்கு இல்லை, எல்லாருமே ஒரு ஃபோட்டோ வச்சு தேடின்னு இருப்பாங்க. ஆனால் அது வந்து எந்த வித மென்ஷனும் இல்லாமல் முடிச்சிருப்பீங்க. இல்லை, அது இன்டர்வல் பிளாக் ஒரு ட்விஸ்ட்டுக்காக தான் அதை வச்சது. இன்டர்வல் பிளாக் ஒரு ட்விஸ்ட்டுக்காக தான் வச்சது. அதுக்கப்புறம் அது நம்ம போகிறதுல முனிஷ்காந்த் சாரோட வாய்ஸ் ஓவரில் சொல்லியிருக்கோம் எதுக்காக அது யானைக்காக அவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். அந்த யானை ஒடிசாவுக்கு தான் போச்சுன்னு எப்படி ஹீரோக்கு தெரியும்? அவங்க இன்ஸ்பெக்டர் பிடிக்கிறாரு, ப்ரொஃபஸர் சொல்கிறாருல்ல, ஒரிசாவில் இன்னொன்று தலைக்கு விலை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து ஒரிசாவுக்கு மூவ் ஆகும். அதுக்கு 4 பேரை பிடிக்கிற இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல நம்ம சொல்லும்போது தான் இது ஒரிசாவில் தான் அந்த யானை இருக்குது. ஹீரோக்கு வேறு படத்தில் வேறு எந்த வித பிரச்சனையும் இல்லை. இப்போ இந்தியாவிலனா ஹீரோ பிளைண்டாக தான் யானையை தேடிட்டு இருக்காரு. அப்போ ஒரிசாங்கும் போது அந்த ஒரிசாவை நோக்கி கிளம்புறாரு. சார், நீங்கள் சின்ன ஒரு நெருடல் தலைவர் விஜயகாந்தோட ஒரே ஒரு டைலாக் மட்டும் வச்சுங்க, நெருடல் டைலாக் வச்சிருக்கலாமே. இல்லை சார், ஏஐ ரொம்ப டஃப் சார் வைக்க. அப்படி பார்த்தா நான் அது பாசிட்டிவாக வைக்கணும் அப்படின்னா நான் கம்ப்ளீட்டாக ஒரு போர்ஷனே வச்சுருக்கலாம். ஏஐ டஃப்பு, அதுக்கான ஒரு பட்ஜெட் இருக்குது, அதுக்கு கரெக்டாக பண்ணணும். இல்லைன்னா கொட்டக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக. எல்லா படத்துலையும் ஓகே, அது ஒரு சின்ன ஓகே. ஆமாம், இப்போ அது ரமணாவில் வந்து ப்ரொஃபஸர்கிட்ட வளர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எப்படி கூப்பிடுவாங்க, ப்ரொஃபஸர் தானே கூப்பிடுவாங்க. அதில் ஒரு ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் இன்வைட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்பெக்டர் ப்ரொஃபஸர் கூப்பிட்டா லாஜிக்காக தான் போகுது. அதனால சினிமா யூனிவர்ஸ்குள்ளே கனெக்ட் ஆகிற மாதிரி அதனால ப்ரொஃபஸர்னு வச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இப்போ அவங்களோட நான் கட்டி பிடிச்சி டியூட் பண்ணால் கதையை விட்டு ரொம்ப வெளியே போயிடும். நான் யானையை தேடி போயிருக்கேன், நான் ஒன்றும் யாரையும் கட்டி பிடிச்சி ஆட போவேன். ஸோ யானையை தேடி போனால் அந்த இதை தான் கதைக்காக கொண்டு போனது. இந்த படத்துக்கு ஹீரோயின் வைக்கக்கூடாதுன்னோ இல்லை டியூட் வைக்கக்கூடாதுன்னோ எந்த இன்டென்ஷன் கிடையாது. நான் வந்து என்ன கதைக்கு தேவையோ அதை தான் நாங்கள் எடுத்துருவோம், மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. சின்ன வயசுல இருந்து முதல் பாதியில கஸ்தூராஜா சாருக்கு இருந்த அந்த அளவுக்கு போச்சு வந்து ஹீரோக்கு இல்லையா சார்? இல்லை சார், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு ஒரு நம்ம வந்து கதையோட பிளாட்டாக வந்து ஹீரோ வந்து சமாதானப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். அவர் வந்து யானைக்கு மேலே உள்ள பாண்டிங் நம்ம சொல்லணுங்கிறது தான் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கஸ்தூராஜா எலாபரேட்டாக இருக்கும். இல்லை, நீங்கள் படம் பார்த்துட்டு வெளியே வர நிறைய ஆடியன்ஸ் சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹீரோ கஸ்தூராஜாவா இல்லை சண்முக பாண்டியான்னு கேள்வி கேட்குறாங்க. இல்லை சார், கதைக்கு தேவைப்படும் போது தான் இருந்துச்சு, நாங்கள் வைக்கணுங்கிறத வைக்கவே இல்லை சார். வைக்கணும் நரபலி வந்து தமிழ்நாட்டிலேயே ஏகப்பட்ட இடத்துல குழந்தைங்கள பெரியவங்களாம் கொடுத்துருக்கு அந்த காட்சி அமைப்பு. நான் இங்கேயே நடத்திருக்கு. இங்கே ஒரிசாவில் போய் இந்த காட்சி அமைப்புகள் பண்ணுறதுக்கு என்ன காரணம்? அது ஏனைய நரபலி கொடுக்க போகிறாங்கன்னு சொல்கிறது வந்து இது வந்து இதுவரை இந்தியாவிலே இது மாதிரி கேள்விப்பட்டதே இல்லை. இல்லை, ஒரு ட்ரூ இன்சிடென்ட்டில் வந்து நடந்த ஒரு விஷயத்தை தான் எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ வந்து உங்களுக்கு இப்போ சொந்த குழந்தையே கொடுக்குறாங்க போது இது வரும்போது தான் உங்களுக்கு ஷாக் ஆகுது. இது மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தது, அது வந்து பெருசாக ஃபோக்கஸ் ஆகல. அதனால தான் ட்ரூ இன்சிடென்ட், அந்த கிளைமேக்ஸ் வந்து ட்ரூ இன்சிடென்ட்டான ஒரு ஈவெண்ட் தான். லாரன்ஸ் நடிக்கிறதா சொன்னார் இல்லைங்களா அந்த டைப்பில்? நீங்கள் இந்த படத்துக்கு அணுகுனீங்களா? இல்லை அவருக்கு எந்த கேரக்டர் கொடுக்குறதா இருந்தது? இல்லை கருடா ராம் தான் வந்துட்டு லாரன்ஸ் நடிக்க வேண்டிய கேரக்டர்? மாசு
மாஸ்டர் எனக்கு கூப்பிட்டு பேசினாரு. பேசி அப்போ ஒரு சின்ன ஒரு முயற்சிகள் போயிட்டு இருந்துச்சு. டேட் இஷ்யூஸ்னால அது கரெக்டாக செட் ஆகல. ஹீரோவுக்கு அடுத்த படம் சண்முக பாண்டி சார், இப்போது அப்பா வந்து ஏற்கனவே இந்த படத்தை பார்த்து ஃபைட்லாம் பார்த்தாருன்னு சொன்னீங்க. அது எந்த ஃபைட் இதில் பார்த்தாரு? ஓப்பனிங் ஃபைட்டும் அந்த பொட்டு வச்ச தாங்க கூட வருது, அந்த 2 ஃபைட்டு தான் பார்த்தேன். ஏன்னா இந்த 2 ஃபைட் தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் ஷெட்யூலில் எடுத்து முடிச்சிட்டோம். இந்த 2 ஃபைட் தான் அப்பா பார்த்தேன். என்ன சொன்னார் இந்த பாட்டு பாருங்க? ரொம்ப பிரமாதமாக இருக்கு. ஆனால் இதே ஸ்டைலில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு படம் வந்து ஆரவம் நடிச்சு பாட்டும் கொஞ்சம் கூட கதை வித்தியாசமே இல்லை. அதுலேயும் நரபலி தான், அதில் மந்திரி, இன்னொரு யானை கடந்தது. கேரக்டர் படத்தை பார்க்கலையா? இல்லை சார், அது வந்து நான் எங்கள் படமும் ஆரம்பிச்சுக்கிட்டு 2 வருஷம் ஆயிடுச்சு. இந்த படமும் 2 வருஷம் தான். அதுவும் அப்படிதான் கேஸ் வச்சுக்கிறது வரத்துக்கு முன்னாடி எனக்கு எப்படி சார் தெரியாது. 2 டேரக்டருக்கும் ஒரே கற்பனை. இல்லை சார், இது ட்ரூ இன்சிடென்ட் சார். இது ட்ரூ இன்சிடென்ட், நடந்த ஒரு ட்ரூ இன்சிடென்ட். அந்த டேரக்டர் வேறு மாதிரி அணுகிருக்கலாம், நான் வேறு மாதிரி அணுகிருக்கலாம். ஹீரோ சார், இந்த கேப்டன் வந்து நடிகர் சங்கத்திலையும் சரி, முன்னாடியும் சரி, நிறைய சின்ன நடிகர்களுக்கு வளர்ந்த ஒரு ஆளுக்குலாம் உதவுது. இந்த படத்தோட பப்ளிசிட்டிக்கு, ஒரு கேஷ் ரிலீஸுக்கு முன்னணி நடிகர்களுக்குலாம் யாராவது ஹெல்ப் பண்ணாங்க? குறிப்பாக விஜய் சாருக்கு வந்து செந்தூர பாண்டியன் கேப்டன் அவ்வளோ இது பண்ணாங்க. இந்த படத்துக்கு உங்களுக்கு ஏதாவது? இல்லை எனக்கு சினிமாலேருந்து எல்லாருமே நிறைய பேர் எனக்கு ட்வீட் பண்ணியிருக்காங்க. கார்த்தி சார் நிறைய பேர் வந்து எனக்கு ட்வீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கவுங்க யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்கவுங்க பப்ளிசிட்டி பண்ணிட்டு தான் இருக்காங்க. நாங்கள் சில பேர் கேட்டோம், அவங்களும் பண்ணாங்க. கேட்காம நிறைய பேர் பண்ணாங்க. சசிகுமார் சார் பண்ணார், முருகதாஸ் சார் சொல்லியிருக்காரு. நிறைய பேர் எனக்கு லைக் காலில் பண்ணி விஷ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணாங்க. அவங்களோட சோஷியல் மீடியாலையும் போட்டிருக்காங்க. ஸோ படம் பார்த்து மம்மி என்ன சொன்னாங்க? அண்ணன் வந்து காலையில் வேறு அழுதுட்டாரு, கூட நீங்கள் சேர்ந்து அழுதுட்டீங்க. அம்மாவுக்கு வந்து படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அம்மாவுக்கு வந்து ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிட்டாங்க அப்பாவை பார்த்தது. வேறு ஏன்னா நான் 10 வருஷம் கழித்து வரேன். அம்மா என்னை வீட்டிலே இருந்து பார்த்துட்டாங்க. நான் வெளியே போகணும், நடிக்கணும்னு அவங்களுக்கும் எவ்வளோ ஆசை எல்லாம் இருந்தது. அதெல்லாம் தாண்டி இருந்தாலும் நான் அப்பா கூட இருந்தாகணும், அந்த சுச்சுவேஷன் இருந்தனால அம்மாவுக்கு வந்து ரொம்ப வருஷம் கழித்து என்னை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவங்கள அறியாமல் அவங்களும் அழுதாங்க. அண்ணனும் நானும் எதுக்கு அழுக ஆரம்பிச்சேன்னா, அப்பாவோட ஏஐ பார்க்கும்போதே நான் தியேட்டரில் அழுதுட்டேன். அதை அண்ணன் வெளியே பேசும்போது என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் அதனால தான் பின்னாடி அழுதுட்டு இருந்தேன். அண்ணன் என்ன பார்த்தோன்னே அண்ணன் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுதான் அந்த ரீசன். அப்பாவை வந்து அந்த பாட்டுலையும் திருப்பி மக்கள் எல்லாரும் அப்பாவை கொண்டாடுறதை பார்க்கும்போது எங்களால் அதை ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ எங்களை மீறி அந்த அழுகை வெளியே அதுமே எடுக்கிறாங்க. உங்கள் அப்பா படத்துலேருந்து ஏதாவது உங்களுக்கு எடுக்கணும்னு ஆசை இருக்கா? அதே போல் 3வது படம் வீட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஆக்டர் புரட்சி கலைஞர் கேப்டன் படம். அந்த படம் நீங்கள் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? எதுங்க? கேப்டன் பிரபாகரன். அது எனக்கு இப்போதைக்கு தெரியல. இப்போ நம்ம முருகதாஸ் சார் என் ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருக்கு. உங்கள் அப்பா படம் எது நடிக்கிறதா இருக்குது? எனக்கு எப்பயுமே நான் சொல்கிறது தான் 2 படம். ஒன்று ரமணா, சத்ரியன். இந்த 2 தான் எனக்கு எப்பயுமே நான் சூஸ் பண்ணுவேன். முருகதாஸ் சார் அதை நாங்கள் நல்லபடி நான் எப்பயுமே மைண்டில் வச்சுருந்தேன். என் ஆடியோ லான்ச்சில் அவரே சொல்லிட்டு போனார், எடுத்தால் ரமணா 2 நான் எடுக்க ரெடி, நீங்கள் ரெடி ஆகிட்டு வாங்கன்னாரு. அது நடந்தால் வெல் அண்ட் குட். நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நான் இப்போதைக்கு சென்னை மட்டும்தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னொன்று நாங்கள் டீமாக உட்காந்து ஒரு சிட்டி ஊராக பிளான் பண்ண போகிறோம். பிளான் பண்ணிவிட்டு நாங்கள் அதை அனௌன்ஸ். அடுத்தடுத்து என்ன படம்? அதெல்லாம் ஹீரோயின் இருக்காங்க. அடுத்த படத்தில் கொம்பு சீவின் பண்ணுற அந்த ஹீரோயின் இருக்காங்க. அது வந்து நம்ம பொன்ராம் சாரோட படம். அது கம்ப்ளீட்டாக நீங்கள் பொன்ராம் சார் எப்படி ஒரு படம் கொடுப்பாரோ அந்த மாதிரி இருக்கும். இது அன்பு சாரோட படம். அன்பு என்ன வே ஆஃப் ட்ரீட் பண்ணுறாரோ அந்த மாதிரியான படம். அது பொன்ராம் சார் அவர் என்ன வேல ட்ரீட் பண்ணியிருப்பாரோ அந்த மாதிரி அந்த காமெடி, ஆக்ஷன், ஃபன், ரொமான்ஸ் எல்லாமே அதில் இருக்குது. அப்பா வந்து நல்ல அம்மன் போயிருக்காரு. அந்த மாதிரி படம்லாம் பண்ணிட்டு அப்புறம் ஃபேமிலி படம் மட்டும் அப்புறம் தான் ஃபைட்டு ஆக்ஷனில் நிறையா இருக்காங்க. அதனால தான் இன்னைய வரைக்கும் நீங்கள் என்ன கேப்டனாகவே இருக்காங்க. நீங்கள் வந்து எடுத்துலேயே ஆக்ஷனில் இறங்குறீங்க. கொஞ்சம் லவ் படமும் பண்ணலாங்க. எனக்குலாம் இந்த படத்தில் நான் அப்பா பார்த்த மாதிரி இருக்கப்போ கொஞ்சம் லவ் இருந்துருக்கலாம்னு தோணுச்சு. பண்ணுவேன், கண்டிப்பாக பண்ணுவேன். ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் படம் பண்ணியிருக்கேன். அடுத்தடுத்து வரும்போது லவ் வரும், காமெடி இருக்கும், எல்லாமே கலந்து தான் நான் பண்ண போகிறேன். ஆக்ஷன் ஹீரோன்னு நான் இது வரைக்கும் நான் சொன்னது கிடையாது. நான் வந்து எல்லாமே நான் ட்ரை பண்ண போகிறேன். லவ் பண்ணுவேன். பொன்ராம் சார் படம் ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரூ அவுட் காமெடி இருக்கும், லவ் இருக்கும், சின்ன ஆக்ஷன்ஸ் இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது இன்னொரு டைரக்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். சைன் பண்ணோடனே அதை நான் சொல்கிறேன். அது வந்து ஒரு மாதிரி லவ் ஸ்டோரியாகவே போகும். ஸோ நான் எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணுறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் நானும் பிளான் பண்ணலை. எனக்கு டைரக்டர் கதை சொல்கிறாங்க, எனக்கு பிடிச்சிருக்க கதைக்கு ஏற்ற மாதிரி நான் சூஸ் பண்ணேன். அப்பா மாதிரி வருஷத்துக்கு 10 படம் பண்ணுவீங்களா? அது வந்து இல்லை, அது வந்து சசிகுமார் சார் ப்ராஜெக்டுக்காக வளர்த்த முடியும் தாடி.
அந்த ப்ராஜெக்ட் டைம் ஆனனால அன்பு சார் வந்து அதுக்கு இல்லை நான் இந்த கெட்டப் அப்படியே எடுத்துக்கிறேன், முடிதாடி வெட்ட மாட்டேன்னு சொன்னதுக்காக அந்த இது அப்படியே பண்ணது. மற்றபடி அந்த இது படத்துக்காகன்ற இது கிடையாது. வருஷத்துக்கு 10 படம் பண்ணுவீங்களா? வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக பண்ணுவேன். வந்து டிஸ்ட்ரிக்ட்ல வெளியாகிருக்குது படம். ஆமாம். அடுத்தது அதே கேப்டன் சினி கிரியேஷன்ல உங்களை வச்சு படம் பண்ணுவாங்களா சார்? ரமணா 2 சொன்னாங்க. அதான் ரமணா 2 பண்ணிடுவோம். பண்ணுவோம். அவ்வளோதான். ஓகே சார், முடிச்சிடுவோம்.